ஹலோ வணக்கங்க. இப்போ தான் வந்து நான் எழுந்த உடனே வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரஷ் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேச்சுலர்ஸ் வீடு இருக்குல்ல, இப்போ நம்ம இருக்கோம்ல, அந்த வீடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடு எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னா, மண்டே டு ஃப்ரைடே போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ வீக்கெண்டு சாட்டர்டே வந்திருக்கு. இப்போ தான் நான் க்ளீனே பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சுற்றி பார்த்தேன்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் யூஸ் பண்ண குப்பை தொட்டியில் போட்டது எல்லாமே அப்படியே இருக்குது. அதில் வந்து அந்த லிக்விட்லாம் வந்து ஸ்மெல் வர ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து அந்த இன்செக்ட்ஸ் பக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பூச்சிலாம் வந்து சுற்றி இருக்குது. அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் கரப்பாம்பூச்சிலாம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதே மாதிரி காலேஜ் போயிட்டு வந்துட்டு அப்படியே துணியெல்லாம் போட்டு அப்படியே மல்லாக்க, ஏன்னா இந்த சம்மர் டைமில் உள்ளே எதுவுமே போடணுன்னு கூட தோணாது. ஸோ காலேஜ் போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு எப்படி எங்கே போடுறோன்னு கூட தெரியாது. அப்படியே அங்கங்கே தூக்கி போட்டு அப்படியே வந்து டமாக்கா பட்டுருவோம். அப்படிலாம் வந்து பட்டதால வந்து ரூமில் அவ்வளோ துணி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போடணும். அதுக்கப்புறம் வந்து டேபிள்ஸ்லாம் அப்படியே ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஒரு நாள் வந்து நடுவில் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு கால் கழுவாமல் உள்ளே வந்துட்டோம். ஸோ அந்த மணல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே பக்காவாக க்ளீன் பண்ண போகிறோம். பக்காவெலாம் க்ளீன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து என் ரூம்மேட்ஸ் வேறு இல்லை. ஸோ அவங்க திங்ஸ்லாம் வேறு இங்கே வச்சுட்டு போயிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அவங்க வந்து தான் பண்ணணும். அவங்க வேலையை அவங்க தான் பண்ணணும்ல, கரெக்டாக. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த குப்பை தொட்டியை க்ளீன் பண்ணுறது, நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிறது, அதெல்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காலைல வந்து 7:30 ஆகுது. நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஒரு நல்ல 8 hours ஸ்லீப் அது போதும். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு குப்பை தொட்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். போய் குப்பையை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். ஓகேவா? ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்டார்டிங் வந்து என்னென்னா, நம்ம ஒரு எழுந்தோன்னா அந்த பெட்டை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம பெட்டை க்ளீன் பண்ணலாம். போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்களா, தலைவர் டிஷர்ட். இதில் என்ன இருக்குது? ரைட் யுவர் டெஸ்டினி. ஸோ மார்னிங் மோட்டிவேஷன், நீங்கள் உங்கள் டெஸ்டினியை எழுதுங்க. ஓகேவா? ஐயோ, நான் பெட்டை வந்து க்ளீனாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து குப்பை தொட்டியில் இருக்க நிறைய குப்பை இருக்குது. ஓகேவா? ஏன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிற எல்லா குப்பையும் அப்படியே இருக்குது. அதை வந்து ஒழுங்காக வந்து ஒரு பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு வந்து வெளில இருக்க டஸ்ட்பினில் போட்டு, மீன்வைல் அப்படியே வந்து நம்ம அழுக்கு துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டோன்னு வைங்களேன், வாக் போயிட்டு வந்துட்டு வரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாதான்
பேக்ஸ் ஆஃப் குப்பாய்ஸ் இருக்குது. இதில் இந்த மாதிரி பாட்டிலே ஒரு 15 இருக்குங்க. ஸ்ப்ரைட்டு கோக்குன்ட்டு உள்ளே அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பண்ண காலையிலே முடிச்சிட்டோன்னா டே வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து பெண்டிங் ஒர்க் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு காலையிலே எழுந்தோடனே முடிச்சிருங்க. இதை டெய்லி நான் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ நேரம் ஆயிருக்கே இருக்காது. எவ்வளோ குப்பை, செம்ம ஸ்மெல். ஆக்சுவலி மாஸ்க் போட்டு பண்ணியிருந்தோம். மாஸ்க் வந்து கிடைக்காத காரணத்தினால் அப்படியே பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணதால் பரவாயில்ல. ஐயோ கது முடியலங்க. இன்னும் 8:30க்கே இவ்வளோ வெயில். இதெல்லாம் வந்து எனக்கு இன்னொன்று இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் பண்ணுவாங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இதை விட்டுருவாங்க. நம்ம பெட்ஸ் வளர்க்குறோம்ல, நம்ம பெட்ஸ் வளர்க்கும் போது வாக்கிங் கூப்பிட்டு வந்தோன்னு வைங்களேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஒன்று மாட்டியிருப்பாங்க, ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கும். சப்போஸ் நாய் வந்து ஆய் போயிடுச்சுன்னா அவங்களே தான் அதை க்ளீன் பண்ணி அந்த பேக்லேயோ இல்லை அந்த கவர்லேயோ வச்சுருப்பாங்க. நான் யாருன்னா வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது காமிக்கிறேன். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு, சாட்டர்டே அதுவும் காலையில் யாருமே இல்லை, எல்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்களோ. சரிங்க, யார் சோம்பேறி ஆனால் என்ன, நம்ம அப்படியே யூட்டன் போட்டு அந்த இடம் ஒன்று ஒரு பிளேஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த ஃபோன் வச்சுட்டு நம்ம ஆங்கிள் செட் பண்ணிட்டு ஓடிட்டு வந்தோன்னு வைங்களேன், ஃபோன் காணாமல் போயிடும். அதனால தான் அதோட கிளிப்ஸ் வந்து இல்லை. நம்மளால் இந்த காலையில் வெயிலில் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல, ஜாக் பண்ண முடியல, அதுக்கே இவ்வளோ டயர்டாகுது. பாருங்கள், இவங்களால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. கார்டன்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் வந்து அவங்க தான். நம்ம தர மெயின்டெனன்ஸ் மணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெயிலில் வந்து செய்யணும்ல. சரி, நம்ம இப்போ போயிட்டு அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஒரு 2 ரவுண்டு ஓடிட்டு வந்தேன். இப்போ மேட்ரு வந்து அது கிடையாது. காலையில் எப்போவுமே ஒரு ஜூஸ் குடிப்போம். எப்போவுமே வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ ஜூஸோ இல்லை ஃப்ரூட்டோ சாப்பிட்ருவேன். இப்போ வந்து எதுவுமே இல்லை, நேற்று வாங்கலை. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம ஜூஸ் குடிப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக ஓடிட்டு வந்துட்டு டக்குன்னெலாம் ஜூஸ் குடிக்கக்கூடாது. ஒரு 1/2 hour வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பார்க்கில்.
பாருங்க, குப்பையெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான டயர்டு. இப்போ வந்து துணியும் வந்து ஆக்சுவலாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல். ஸோ மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ½ hour காமிக்குது. நம்ம வந்து ஃபிக் ஜூஸ்லாம் அடிச்சுட்டு ஃபிக்கு தான் நான் குடித்தேன். ஃபிக் வந்து பழமாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம பழமாக சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லது, ஜூஸாக குடிக்கிறத விட. நான் வந்து ஜூஸில் வந்து சுகர் எடுத்துக்க மாட்டேன், ஐஸ் போட்டுக்க மாட்டேன். ஸோ அப்படியே வந்து ஃபிக் அரைச்சி தான் கொடுத்தாங்க. நான் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். ஃபிக்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நல்லது. அதே மாதிரி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பயங்கர நல்லது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆர்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க ஃபிக்கு. இப்போ வந்து சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டாக இருக்குல்ல ஏரு, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நல்லா ஆயில் போட்டு, விளக்கெண்ணெய் இல்லைனா கோகோனட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆயில் போட்டுட்டு ½ hour ஊற வச்சுட்டு குளித்தோன்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்கும். அப்படியே வந்து அந்த டேவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒர்க் முடிச்சிட்டோம், நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் பெருக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. நம்ம வந்து துணி துவைச்சாச்சு, குப்பை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. குப்பை க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் வந்து ஒரு 6 days சேர்த்து வச்ச குப்பையை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்தான். அது வந்து அதுவும் பேச்சுலர்ஸ் ரூமில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. நம்ம இந்த மாதிரி ஒரு மார்னிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதுக்கு ஜஸ்ட் 2 hours தான் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு காலேஜ் போகிற டைமில் நீங்கள் 2 hours இல்லைனா கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கோங்க, ஏர்லியாக படுத்துக்கோங்க. ஜஸ்ட் 7 hours ஸ்லீப் வந்து இட்ஸ் எனஃப். 7 hours ஸ்லீப் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. அந்த 7 hours ஸ்லீப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணி தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டே வந்து பயங்கர எனர்ஜியாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கும் வந்து இப்போ ஆயில் தேய்ச்சி குளிச்சுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக சாஃப்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான்ற வேர்ட் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், ஸோ டோன்ட் மைண்ட் இட். முடிச்சுட்டு இந்த வீடியோ இருக்குல்ல, அதை எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பேச்சுலர்ஸாக இருக்கும்போது ஒரு 5 years நீங்கள் படிக்க வந்திருக்கீங்கன்னா வந்து வீட்டை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தையும் பயங்கரமாக பார்த்துக்கணும். இல்லைனா அந்த 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 ப்ரைம் பீரியடாக தான் அந்த எனக்கு 22 to 25ன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து 17ல் ஆரம்பித்து 22ல் முடியும்ல. ஸோ அந்த ப்ரைம் பீரியடில் நம்ம பார்த்துக்கிற ஹெல்த்து தான் அந்த ஹெல்த்து. அப்போ வந்து நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை காட்டும். ஸோ அந்த பீரியடை வந்து பயங்கரமாக பார்த்துக்கணும். நானே ஒழுங்கு கிடையாது, எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இதை வந்து எனக்கே சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோவை அப்படியே முடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பும் உங்களோட பேச்சுலர்ஸ் டேஸோ இல்லை நீங்களும் இப்படி தான் இருந்தீங்க, இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், வீட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், இல்லை என்னோட ரொட்டீனில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான்னா கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்க்குற அளவுக்கு லைக் போட மாட்டீங்க. நீங்கள் அதை போட்டிங்கன்னா வந்து வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணும். ஸோ எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் வந்து நிறைய வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ திருப்பி ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சேன் டிஷர்ட்டு. ஸோ ரைட் யுவர் டெஸ்டினி, தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேவா? எப்படி என்கார்ட் முடிக்கிறதுன்னு தெரியல, கடா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, சைனிங் ஆஃப், ஷாலின்.